18வது IPL திருவிழாவின் 23வது லீக் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 217 ரன்கள் எடுத்தது. அதாவது இந்த போட்டியில் ராஜஸ்தான் தரப்பில் அதிகபட்சமாக மகேஷ் தீக்ஷனா, துஷார் தேஷ்பாண்டே இருவரும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து 218 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களம் இறங்கிய ராஜஸ்தான் அணி 19.2 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 159 ரன்கள் எடுத்தது. இதன் மூலமாக 58 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி குஜராத் அணி அபார வெற்றி பெற்றது. இதில் குஜராத் தரப்பில் அதிகபட்சமாக பிரசித் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளையும், சாய் கிஷோர் மற்றும் ரஷித் கான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். மேலும் இந்த போட்டியில் குஜராத் அணி வீரர் சாய் சுதர்ஷன் பிளேயர் ஆஃப் த மேட்ச் பட்டத்தை பெற்றார். இதன் மூலமாக தனது 4வது வெற்றியை பதிவு செய்த குஜராத் அணி தற்போது 8 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளது. அடுத்ததாக இன்றைக்கான போட்டி, அதாவது 20வது நாளான இன்றைக்கு நடக்கக்கூடிய 24வது லீக் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை சந்திக்கிறது. இந்த போட்டி பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் இன்றைக்கு இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. இவ்விரு அணிகளும் இதுவரை 31 முறை நேருக்கு நேர் மோதியிருக்கின்றன. இதில் பெங்களூரு அணி 19 ஆட்டத்திலும் டெல்லி அணி 11 ஆட்டத்திலும் வெற்றி பெற்று இருக்கின்றன. இந்நிலையில் தனது வெற்றி பயணத்தை தொடர டெல்லி அணியும் 4வது வெற்றியை குறிவைத்து பெங்களூரு அணியும் மல்லுக்கட்டும் என்பதால் இந்த ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு குறைவு இருக்காது என்றே சொல்லலாம்.